ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச குல்ஃபி ஐஸ்கிரீமை எப்படி ஹெல்த்தியான வேயில் செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். இதில் நான் ஒயிட் சுகருக்கு பதிலாக பனங்கல்கண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெல்லமோ இல்லை பனங்கருப்பட்டியோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். பனங்கல்கண்டு குல்ஃபி எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனங்கல்கண்டு குல்ஃபி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஃபுல் க்ரீம் பால் 5 கப்பு, பனங்கல்கண்டு 1/2 கப்பு, 1/4 கப்பு நட்ஸு, அன்ஸ்வீட்டன்ட் மில்க் மெய்டு 1/2 கப்பு, ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் அந்த பாலை சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்து பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக ஃபுல் க்ரீம் மில்க் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா திக்காக வரும். நீங்கள் தண்ணியாக இருக்க மில்க் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தளவுக்கு திக்னஸ் வராது. இந்த பால் நல்லா கொதித்து பொங்கி வரும்போது சிம் பண்ணிவிட்டு அடுப்பை நீங்கள் ஒரு கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த பால் நல்லா 1/2க்கும் கம்மியாக வற்றணும். இப்போ நம்ம 5 டம்ளர் சேர்த்துருக்கோன்னா 2-2.5 டம்ளர் அளவுக்கு வரணும். அது அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ஆடையை எடுத்துடாதீங்க. ஆடையை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பால் ஒன்ஸ் கொதித்த உடனேயே அதிலிருந்து கொஞ்சமாக பால் எடுத்து அந்த குங்குமப்பூவில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும். பாலை இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு நான்ஸ்டிக் பாத்திரம் தான் கொஞ்சம் பெஸ்ட்டு. இல்லைனா ஏதாவது ஹெவியாக பாட்டம் இருக்க பாத்திரமாக வச்சுக்கோங்க. நீங்கள் லைட் வெயிட் பாத்திரம்லாம் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆடை எடுத்துடக்கூடாது. ஆடையையும் சேர்த்து அந்த எடுத்து விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுங்க. பால் நல்லா வற்ற ஆரம்பிக்கும் போது அதுலேருந்து கொஞ்சம் பால் எடுத்து அந்த பனங்கல்கண்டில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. கிளறி விட்டு இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ பனங்கல்கண்டு நல்லா கரைஞ்சிரும். எக்ஸ்ட்ரா இதில் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. பால் தான் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 1/2 hour கிட்ட ஆகிடுச்சு. பால் நல்லா வற்ற ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடி எவ்வளோ பால் இருந்தது, இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கண்டென்ஸ்டு மில்கை சேர்த்துக்கலாம். நீங்கள் இனிப்பு இல்லாதது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 கப் தேவைப்படும். இனிப்பு உள்ளது சேர்த்திங்கன்னா 1/4 கப் பனங்கல்கண்டே போதும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அந்த இனிப்பை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும் அந்த மில்க்கு. அது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா குங்குமப்பூ பாலில், அதை சேர்த்துக்கலாம். அந்த பாலோடு அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு கலர் நல்லா டார்க்காக கிடைக்கும். குங்குமப்பூ சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸை சேர்த்துக்கலாம். நீங்கள் பாதாம் பால் மிக்ஸ் இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கலாம். நான் முந்திரி, பாதாம், பிஸ்தா இது 3 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த நட்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகும். இதோட ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். நட்ஸை சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. பால் நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரையை வச்சுருக்கோம் இல்லையா பனங்கல்கண்டு, அதை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டி சேர்க்குறனால கரையாத பீஸ் இருந்ததுனால உங்களுக்கு அப்படியே தங்கிரும். அதே போல் அதில் இருக்க டஸ்ட்டு எதுவுமே உங்களுக்கு ஐஸ்கிரீமில் மிக்ஸ் ஆகாது. கண்டிப்பாக பனங்கல்கண்டு சேர்க்கும்போது அடுப்பு ஆஃபில் தான் இருக்கணும். ஆன் பண்ணிகிட்டே சேர்த்திங்கன்னா சம்டைம்ஸ் பால் ஒரு மாதிரி தெரிஞ்சிரும். ஏன்னா நல்லா திக்கான பால் இல்லையா, அது தெரிஞ்சு அப்படியே உங்களுக்கு திப்பியாயிரும். ஸோ கண்டிப்பாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இனிப்பு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம். பனங்கல்கண்டு சேர்த்து நல்லா இதை ஆற வச்சுருங்க. சூடு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இப்போ இதை நம்ம குல்ஃபி மோல்டில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட குல்ஃபி மோல்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் குட்டி குட்டி டம்ளரில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம ஊற்றி வச்சுருக்க எல்லா டம்ளரையுமே அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடிக்கலாம்.
இந்த மாதிரி கவர் பண்ணுறனால உங்களுக்கு மேலே ஐஸ் கட்டி மாதிரி படியாது. உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்ததுன்னா நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் தான் இருக்குது. ஸோ நான் இப்போ எங்கேயும் வெளியே போய் வாங்க முடியாது. அதனால் ஸ்பூனை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு பெரிய டம்ளரில் ஊற்றிருக்கதை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்றதுக்காக அந்த மாதிரி ஊற்றிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ இதை செட் ஆகிறதுக்காக 10லேருந்து 12 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கணும். நம்மளோட பனங்கல்கண்டு குல்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கலர்லேயோ இல்லை டேஸ்ட்லேயோ எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லைங்க. உங்களோட குல்ஃபியை அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஆன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பை பாய்.